ஹாய், ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? டெய்லியுமே இட்லி, தோசை சுட்டு கொடுத்து உங்களுக்கும் போர் அடிச்சிருக்கும், பசங்களுக்கும் போர் அடிச்சிருக்கும். ஸோ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். இது எங்கள் பாட்டி ஓகே. எனக்கு சொல்லிக் கொடுத்தது. அவங்க இல்லை, ஸோ அவங்க ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு மக்காச்சோளம், பச்சை பயிறு, காராமணி, வெள்ளை கொண்டக்கடலை இதை நைட்டே ஊற வச்சுக்கோங்க. மறுநாள் காலையில் ஒரு மிக்ஸி ஜாரில் 2, 3 பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இதில் நம்ம இத்தனை தானியங்கள் சேர்த்துருக்கிறதுனால ஹைரிச் ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், பொட்டாசியம், ஃபைபர்ஸ் எல்லாம் நிறைஞ்சி இருக்கு. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் இது. டயட்டில் இருக்கிறவங்க, இல்லை ஹெல்த்தியாகவே சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். அது மாத்திரம் இல்லாமல் ஸ்கின் ரொம்ப பளபளப்பாக இருக்கும். ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். கண் பார்வை நிறையா தெரியும். பிகாஸ் அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது. பசங்களுக்கும் ஞாபக சக்தி அதிகமாகவே இருக்கும். எல்லாத்தையுமே அரைச்சி உங்களோட இட்லி மாவில் கலந்துக்கோங்க. நீங்கள் இட்லி, தோசை என்ன வேணால் பண்ணலாம். பட் நான் குழி பணியாரம் ட்ரை பண்ணியிருந்தேன். இதுக்கு காம்பினேஷனாக இந்த குழி பணியாரத்துக்கும் தோசைக்கும் புதினா துவையல் அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிற டேஸ்ட் செம்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். புதினா துவையல் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அதை நான் போடுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய கிச்சன் டிப்ஸ், வீடியோஸ், ஃபுட் ஐட்டம்ஸ், பெனிஃபிட்ஸ், விச் மீன்ஸ் ஹெல்த்தி ஃபுட் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகேவா? பாய்.